இந்தியாவில் ஊழியர்களுக்கு சட்டப்பூர்வமான குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்க தவறிய 359 நிறுவனங்கள் கண்டறியப்பட்டு பாதிக்கப்பட்ட 60,000க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு நிலுவைத் தொகை வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 7.3 மில்லியன் பவுண்டுகள் நிலுவைத் தொகையாக வசூலிக்கப்பட்ட நிலையில் விதிகளை மீறிய நிறுவனங்களுக்கு 12.6 மில்லியன் பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. சமூக பாதுகாப்பு, சில்லறை வர்த்தகம் மற்றும் விளையாட்டுத் துறையை சேர்ந்த முன்னணி நிறுவனங்கள் இதில் சிக்கியுள்ளன. குறிப்பாக ISS, பிசிபீஸ் நர்சரிகள், பூபா மற்றும் கோஸ்டா காஃபி போன்ற நிறுவனங்களில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருந்தது ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதில் 99.5% ஊழியர்களுக்கு ஏற்கனவே முழு தொகையும் திருப்பி வழங்கப்பட்டுவிட்டது. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி முதல் 21 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கான தேசிய வாழ்வாதார ஊதியம் 50 பென்ஸ் அதிகரிக்கப்பட்டு ஒரு மணி நேரத்திற்கு 12.71 பவுண்டாக உயர்த்தப்பட உள்ளது. இதன் மூலம் ஒரு சாதாரண ஊழியரின் சராசரி ஆண்டு வருமானம் சுமார் 1040 பவுண்டு வரை உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோல 18 முதல் 20 வயதுடையவர்களுக்கான ஊதியம் 8.5% உயர்த்தப்பட்டு மணி நேரத்திற்கு 10.85 பவுண்டாகவும், 16 தொடக்கம் 17 வயதுடையவர்கள் மற்றும் பயிற்சி ஊழியர்களுக்கான ஊதியம் 8 பவுண்டாகவும் உயர்த்தப்பட உள்ளது. இளைஞர்களுக்கான இந்த ஊதிய உயர்வு அவர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்த உதவும் என அரசு கருதுகின்றது. ஊழியர்கள் ஏமாற்றப்படுவதை தவிர்க்க சில விழிப்புணர்வு குறிப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன. கூடுதல் நேரம் வேலை செய்தல், பயிற்சி காலங்களில் ஊதியம் வழங்காமை, சீருடை வாங்குவதற்காக ஊதியத்தில் பணம் பிடித்தம் செய்தல் போன்றவை ஒரு ஊழியரின் ஊதியத்தை சட்டப்பூர்வ அளவை விட குறைக்கக்கூடும் என்பதால் ஊழியர்கள் தங்கள் ஊதிய பட்டியலை சரிபார்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.